அன்பு கிழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 57 உங்கள் முன்னே படைப்பதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். தென்பெண்ணை ஆறு அல்லது பெண்ணை ஆறு பாய்கிற அந்த பெண்ணை நாட்டு வரலாற்றை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். பல்லவருடைய ஆட்சியிலே பெண்ணை நாடு எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம். சங்க காலத்திற்கு பின்னாலே ஏறத்தாழ கிபி 300 பல்லவர் என்ற புதிய மரபினர் காஞ்சியை கைப்பற்றி தொண்டை நாட்டை ஆளத் தொடங்கினர். அவர்கள் ஏறத்தாழ 600 ஆண்டுகள் ஆண்டார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து காஞ்சியை ஆண்ட பல்லவரே பல்லவரசர்கள் சிறப்பு பெற்றவர்கள். அவர்கள் ஆட்சி தெற்கே திருச்சிராப்பள்ளி வரையில் பரவியிருந்தது. இந்த பிற்கால பல்லவருள் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மன்னன் தான் மகேந்திரவர்மன். அவன் இந்த மலைகளுடைய சரிவு, மலை குகைகள், பாறைகளெல்லாம் குடைந்து குடைவரை கோயிலை உருவாக்கியதிலே அவன் முன்னோடியாக திகழ்கிறான். அவன் குடைந்த கோயில்கள் பெண்ணை நாட்டிலே தென்னார்காடு மாவட்டத்தில் தளவானூரிலும் மண்டகப்பட்டிலும் இருக்கின்றன. அவைகளெல்லாம் இன்றும் மகேந்திர பல்லவனுடைய குடைவரை கோயிலுடைய சான்றாக விளங்கி கொண்டிருக்கின்றன. இவை இரண்டும் பெண்ணை நாட்டுடைய குடைவரை கோயில்கள். அவன் பெண்ணை நாட்டிலே வாழ்ந்த திருநாவுக்கரசு நாயனாருடன் தொடர்பு கொண்டவன். திருநாவுக்கரசு வரலாறு படிக்கிறவர்களுக்கு தெரியும் மகேந்திர பல்லவனுடைய தொடர்பு. ஆக கிபி 7ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 8ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலும் வாழ்ந்த ராஜசிம்ம பல்லவன் தான் காஞ்சியிலே இந்த கைலாசநாதர் கோயிலை எழுப்பியவன். ஆக அவன் அந்த ராஜசிம்மன் என்ன செய்தான்னா, பெண்ணை நாட்டிலே விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலை என்கிற இடத்திலே ஒரு கோயிலை குடைவித்தான். அதுவும் ஒரு குடைவரை கோயில் தான், மிக அழகான அற்புதமான கோயில். அவன் குடைப்பித்தான் என்பதே அங்கே இருக்கிற கல்வெட்டு பறைசாற்றுகிறது. திருவதிகை சிவன் கோயிலே பரமேஸ்வரவர்மன், 3ஆம் நந்திவர்மன் என்புடைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த திருவதிகெல்லாம் பெண்ணை நாட்டினுடைய சிறந்த ஊர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பெண்ணை ஆற்றின் கரையில் உள்ள மஞ்சக்குப்பத்திற்கு எதிர்கரையில் இருக்கிற அந்த பாகூர் என்னும் சிற்றூர் இருக்கிறது. அங்கே 3ஆம் நந்திவர்மன் மகனான நிருபதுங்கவர்மன் அவன் காலத்துடைய செப்பு பட்டயங்கள் அங்கே கிடைத்திருக்கின்றன. அது இன்னொன்று என்னென்னா, நம்ம உணர்ந்து பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல்லவர்கள் சமஸ்கிருதத்தை தாய்மொழி போல கொண்டவர்கள். அதனால் என்ன செய்திருக்கான்னா, அந்த நிருபதுங்கவர்மன் என்பவன் அந்த பெண்ணையாற்று கரையில் உள்ள இந்த பாகூர் என்கிற ஊரிலே ஒரு வடமொழி கல்லூரி நிறுவியிருக்கிறான். பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழ் கல்லூரி நிறுவலவன் வடமொழி கல்லூரி நிறுவியிருக்கிறான். பாகூருக்கு அண்மையில் உள்ள 3 சிற்றூர்களை அந்த வடமொழி கல்லூரியுடைய பராமரிப்புக்காக விட்டிருக்கிறான். அதில் வர வருமானம் முழுவதும் சமஸ்கிருதத்துக்கு தான் போகணும். திருக்கோளூர் கோயிலிலும் பிற்கால பல்லவர்கள் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இது தொண்டை நாடும் நடுநாடும் கிபி 900 வரையிலே பல்லவர் ஆட்சி இருந்தது என்பதற்கு சான்றாக அந்த கல்வெட்டுகள் திகழ்கின்றன. பல்லவர் காலத்திலே திருநாவலூரை தலைநகரமாக கொண்டு சிறு நிலப்பகுதி திருமுனைப்பாடி நாடு என பெயர் பெற்றிருந்தது. அதை முனையர் தரையர் என்ற பெயர் கொண்ட சிற்றர்கள் ஆண்டு வந்தார்கள். ராமன் முனையதரையரையன் அது முனையரையரன் சொல்லுவாங்க. நரசிங்க முனையர தரையன் என்று அந்த நாட்டு அரசர்களுடைய பெயர்களை கல்வெட்டுகள் குறிக்கின்றன. இதெல்லாம் பெண்ணை ஆற்றங்கனுடைய கல்வெட்டுக்கள், பெண்ணை நாட்டுடைய கல்வெட்டுக்கள். கிபி 9ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாளூரிலே பிறந்தவர். அவர் நரசிங்க முனையரையர் என்கிற மன்னன் தான் எடுத்து சுந்தரரை வளர்த்தானுங்கிற செய்தி நான் சுந்தரரை பற்றி சொல்கிற பொழுதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அடுத்து திருக்கோயிலூரை தலைநகராக கொண்ட இந்த மலை நாடு இருக்குது பாருங்கள். அதுக்கு பல பேர், மலையான் நாடு, மாலாடு, மிலாடு, சேதி நாடு, இப்படி பல வகையான பேர்களிலே இது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்நாட்டை ஆண்ட அரச மரபினர் மலையமான்கள், மலாடுடையார், மிலாடுடையார், மலைக்குல்ராயர்,
சேதிராயர், இப்படி பலவிதமான பெயர்களை கல்வெட்டுகளில் நம்மால் காண முடிகிறது. இதெல்லாம் பெண்ணை ஆற்றங்கரையிலே பெண்ணை நாட்டியை ஆண்ட மன்னர்களுடைய குறுநில மன்னனுடைய பெயர்களாக இருக்கின்றன. பல்லவர் காலம் முழுமையும் தொடர்ந்து அவர்களெல்லாம் ஆண்டிருக்கிறார்கள் சிற்றரசர்களாக, பல்லவர்களுக்கு அடங்கிய அரசர்களாக. அவரில் அந்த சிற்றரசர்களே குறு அரசர்கள் ஒருவர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்று பெரியவரான சொல்லுகிற அந்த மன்னர். சோழருடைய ஆட்சியிலேயும் அடுத்தது இந்த பெண்ணை நாடு வந்திருக்கிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே சோழ அரசு ஏற்பட்டது. தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு அந்த பிற்கால சோழருடைய பரம்பரையை நிறுவியன் விஜயாலய சோழன் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவனுடைய மகன் ஆதித்த சோழன் ஆட்சி அது இந்த பெண்ணை நாடு முழுவதும், தொண்டை நாடு முழுவதும் காலஸ்திரி வரையிலே அந்த அவனுடைய ஆட்சி இருந்திருக்கிறது. ஆக இப்படி பல்லவர் ஆட்சியிலிருந்து பெண்ணை நாடு சோழர் கைக்கு மாறியது. ஆகிய கிட்டத்தட்ட கிபி 1300 வரையிலே இந்த பெண்ணை நாடு சோழருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. ஆதித்த சோழனுடைய மகன்தான் பராந்தக சோழன். அவன் காலத்திலேயும் இந்த பம்பாய் மாகாணம் சொல்ல பாருங்க, ராஷ்டிரகூடர், அந்த ராஷ்டிரகூட மன்னனான 3ஆம் கிருஷ்ணன் சோழரை தாக்கினான். அந்த படையெடுப்பை எதிர்த்து நிறுத்த இந்த பராந்தகனுடைய மகன் ராசாதிராசனை இந்த பெண்ணை நாட்டிலே அவன் இருத்தியிருந்தான். அவன் திருக்கோயிலூர் வட்டத்தில் உள்ள திருநாளூரில் தங்கியிருந்தான். பாருங்கள், எல்லாம் அந்த பெண்ணை நாட்டில் தான் இருந்திருக்கான். யாருங்க? பராந்தக சோழனுடைய மகன், அதாவது ராசாதித்தன். அவன் இந்த கிருஷ்ணனோட ராஷ்டிரகூட மன்னன் கிருஷ்ணனோடு போர் புரிகிற பொழுது அந்த போர்க்களத்திலே யானை மேலேயே துஞ்சி விடுகிறான், இறந்து விடுகிறான். அந்த வரலாறு பிற்கால சோழருடைய வரலாற்றில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இந்த பெண்ணை நாட்டிலே தான் அவன் தங்கியிருந்திருக்கிறான். அந்த திருக்கோளூர் வட்டத்தில் உள்ள இந்த திருநாளூரில் தான் தங்கி அந்த கிருஷ்ணனுடைய அந்த ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனோடு போர் புரிந்திருக்கிறான். அந்த போரிலே அவன் இறந்து விட்டான். அதனால் தஞ்சையும் காஞ்சியும் கிருஷ்ணனுடைய வசப்பட்டன. அவனுடைய கல்வெட்டுகள் திருநாவலூர், திருக்கோளூர் கோயில்களிலே காணப்படுகின்றன. ஏறத்தாழ கிபி 970க்கு பின்னாலே பெண்ணை நாடு மீண்டும் சோழராட்சிக்கு உட்பட்டது. 1ஆம் ராசராசன் என்ற சோழ பேரரசன் வடக்கே துங்கப்புத்திரையாறு வரையிலே தனது ஆட்சியை அவன் விரிவாக்கினான். அவனது ஆட்சியிலே திருக்கோளூரை ஆண்ட மலையமான்கள், திருக்கோளூருக்கு தெற்கே ஏறத்தாழ 14 தொலைவில் உள்ளது கிளியூரை ஆண்ட மலையமான்கள், ஆடையூரை ஆண்ட மலையமான்கள், திருநாவலூருக்கு அருகே உள்ள சேந்தமங்கல பகுதியை ஆண்ட காடவராயர் என போன்ற சிற்றரசர் பல பேர் ராஜராஜனுடைய கட்டுப்பாட்டிலே இந்த பெண்ணை நாட்டை ஆண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 3ஆம் குலோத்துங்கனுக்கு பின்னாலே சோழ பேரரசு வலு குன்றியது என்று நான் பிற்கால வரலாற்றில் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் 3ஆம் ராசராச சோழன் அவனும் வலிமையற்றவனாக இருந்தான். அப்போ அவன் காலத்திலே தான் தெற்கே பாண்டியர்கள் மீண்டும் தலை தூக்கி சோழ பேரரசை வீழ்த்தி பாண்டிய ஆட்சி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது மீண்டும் பெண்ணை நாடு பாண்டியருடைய கட்டுப்பாட்டிலே வந்தது. எப்படி மாறி மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த பெண்ணை நாடு. அதனால் இப்படி பல முறை மாறி 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 வந்திருக்கிறது. மேற்கே துவார சமுத்திரத்தை தலைநகராக கொண்டு மைசூரை ஆண்ட ஒய்சலர் பேரரசை நிறுவியிருந்தார்கள். ஒய்சலர்னு ஒரு பெரிய, அது ஒரு அரச பரம்பரை. அவர்கள் வடக்கே நெல்லூரை ஆண்ட தெலுங்கு சோழர் சோழ பேரரசனுடைய வடப்பகுதியை தமதாக்கி கொண்டார்கள். பல்லவர் மரபில் வந்த சேந்தமங்கலத்தை ஆண்டு வந்த காடவராயர் சோழனை பழி தீர்த்து கொள்ளும் சமயத்தை எதிர்பார்த்திருந்தார். அப்போ பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மார்வர்மன் சுந்தரபாண்டியன் சோழ பெருநாட்டின் மீது படையெடுத்தான். உறையூரும் தஞ்சையும் நெருப்புக்கு இரையாக்கின. மிக கொடுமையான ஒரு இது. இந்த பாண்டியர் பல காலமாக அடங்கி 500-600 ஆண்டு அடிமைகளாகவே இருந்தனால தலை தூக்க முடியல சோழர் பேரரசுக்கு முன்னால். ஏன்னா ராஜராஜன், ராஜேந்திர சோழன்லாம் மிகப்பெரிய மாமன்னர்லாம் இருந்தார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜன், இந்த 3ஆம் ராஜேந்திர சோழன் இவங்க காலத்தில் ரொம்ப பிசுபிசுத்து போயிடுச்சு. அப்போ பாண்டியருடைய ஆட்சி வந்தது. ஆக இயற்கையாகவே பாண்டியருடைய ஆட்சி சோழ நாட்டை கைப்பற்றிய உடனே இந்த பெண்ணை நாடும் பாண்டியருடைய கட்டுப்பாட்டிலே வந்தது. இங்கே தான் நம்ம பார்த்தோம். அதனால் அப்பப்போ இந்த மைசூரை ஆண்ட ஒய்சலர்கள் இந்த சோழனுடைய சிற்றரசனுக்கு துணை புரிவார்கள். மறுபடியும் போவாங்க, மறுபடியும் பாண்டியன் வருவான். இது 2-3 முறை மாறி மாறி நடந்திருக்கிறது.
இதை வந்து நான் பிற்கால சோழர் பிற்கால பாண்டியர் வரலாற்றிலே சொல்லியிருக்கிறேன். அதனால் சோழ பாண்டிய பேரரசுக்கு பின்னாலே இந்த பெண்ணை நாடு ஹோய்ஸ்லர் ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. 14ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் மாலிகாப்பூர் படையெடுப்பினால் ஹோய்ஸ்லர் தலைநகரான துவாரசமுத்திரம் ஹோய்ஸ்லர்களால் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை தலைநகராக ஆக்கப்பட்டது. கிபி 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி முதல் தென்னிந்தியா விஜயநகர ஆட்சிக்கு உட்பட்டது. அது முதல் கிபி 17ஆம் நூற்றாண்டு வரையிலே பெண்ணை நாடு விஜயநகர வேந்தர் ஆட்சியில் இருந்தது. விஜயநகர பிரதிநிதிகள் செஞ்சிக்கோட்டில் இருந்து கொண்டு நடுநாட்டை, அதாவது பெண்ணை நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார்கள். இப்படி பல்லவர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், பல குறுநில மன்னர்கள், பல பேருடைய ஆட்சியின் கீழே இந்த பெண்ணை நாடு இருந்தது. அதற்கு பின்னாலே அது முகமதியர் உடைய ஆட்சியிலே ஆர்காட் நவாப் நாட்டில் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். கிபி 17ஆம் நூற்றாண்டு உட்பகுதியில் இந்த கோல்கொண்டா சுல்தானும் பிஜாப்பூர் சுல்தானும் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள இந்த செஞ்சிக்கோட்டையை முனைந்து கைப்பற்றினார்கள். அதே நூற்றாண்டின் பிற்பகுதி தான் சிவாஜி அக்கோட்டையை கைப்பற்றினான். அதுக்கப்புறம் 1887 அவுரங்கசீப்புக்கு அந்த செஞ்சிக்கோட்டையின் மேலே ஒரு விருப்பம் வந்தது. அவர் விரும்பிய உடனே அது அவருக்கு அடிபணிந்தது. அவுரங்கசீப்புடைய கட்டுப்பாட்டிலே செஞ்சிக்கோட்டை வந்தது. அதற்கப்புறம் தான் அந்த அவுரங்கசீப்புடைய அந்த குறுநில மன்னர்கள், அவுரங்கசீப்புடைய ஆட்சியாளர்கள் பார்த்தார்கள், செஞ்சி வந்து இந்த தென்னார்காடு மாவட்டத்திற்கு, பெண்ணை நாட்டிற்கு ஒரு ஏற்ற தலைநகர் அல்ல என்று பார்த்து பக்கத்திலே ஆற்காடு என்கிற ஒரு ஊரிலே ஒரு தலைநகரை உருவாக்கினார்கள். அந்த ஆற்காடு தான் பின்னாலே வெள்ளையர் காலத்திலே தென் ஆற்காடு, வட ஆற்காடுலாம் பிரிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த ஆற்காடு தான். அது அவுரங்கசீப் காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அப்போ அவுரங்கசீப் என்ன செய்தார்னா, தமிழ்நாட்டை பல மாகாணங்களாக பிரித்து அதுக்கெல்லாம் சுபேதார்களை நியமித்தார். அவர்களுக்கு மேலாக ஆட்சி புரிய ஒரு நவாப்பை நியமித்தார். அவர் தான் அந்த ஆற்காட்டு நவாப்பு அல்லது கர்நாடக நவாப்பு என்று சொல்வார்கள். இந்த ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் அவுரங்கசீப். இந்த சூழலில் தான் மேனாட்டவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். கிபி 16ஆம் நூற்றாண்டுடைய இறுதியிலே இந்த போர்ச்சுகீசியர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள பரங்கிப்பேட்டையில் தங்கி வாணிகத்தை தொடங்குகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு டச்சுக்காரர்கள் அவர்களை விரட்டிவிட்டு பரங்கிப்பேட்டையில் தங்குகிறார்கள், வாணிகம் செய்கிறார்கள். கெடிலமாறு கடலோடு கலக்கும் இடத்திற்கு ஒரு 500-600 மீட்டர்கள் தூரத்திலே ஒரு கோட்டையை கட்டி கொண்டார்கள். அவ்விடத்துக்கு தேவராம்பட்டினம் என்று பெயர் வைக்கிறார்கள். தேவராம்பட்டினம் என்பது அப்படி டச்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது தான். அப்பொழுது செஞ்சி ஆண்ட மராட்டிய மன்னர்கள் டச்சுக்காரர்கள் அங்கு தங்கவும் வாணிகம் உரிமை அளித்தார்கள். எங்கேருந்து அவன் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து அவன் வந்து செஞ்சு பிடிச்சிக்கிட்டு அவன் தமிழ்நாடு மண்ணெல்லாம் அவனுக்கு கொடுக்குறான். இவன் எப்படி சின்னாமன்னமாக இருக்குது பாருங்கள். இந்த பெண்ணை நாடு தமிழ்நாடு. ஆங்கிலேயர்கள் அவர்கள் பங்கு என்ன செய்தாங்கன்னா 1839 தேவனாம்பட்டினத்து அருகிலே ஒரு செயின்ட் டேவிட் கோட்டை கட்டுகிறார்கள். இது என்னென்னா, இது ஒரு நீண்ட வரலாறு. அது முழுதும் சொல்கிறதா இருந்தால் நமக்கு தலை சுத்தம். அதாவது இந்த 4 முனை மாதிரி, ஒரு பக்கம் டச்சுக்காரர், ஒரு பக்கம் போர்ச்சுகீசன், ஒரு பக்கம் ஆங்கிலேயன், ஒரு பக்கம் ஆற்காட்டு நவாப்பு, 5வது முனை மராட்டிய மன்னர்கள், சிவாஜி போன்றவர்கள், அவனுடைய தம்பி போன்றவர்களெல்லாம். இப்படி இந்த 5 பேருடைய மாறி 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 அவன் படை இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவனுடைய படை வந்து இவருக்கு உதவி செய்யும், 2 சேர்ந்து உதவி செய்வனை வெட்டுவார்கள், கொல்வார்கள், போர். இப்படி பாருங்கள், இந்த பெண்ணை நாடு இந்த 5 பேர்களாலே கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் மாறி மாறி போர் 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 தான். அவனுக்கு இவனுக்கு போர், இவனுக்கு அவனுக்கு போர், போர் இல்லாத காலமே இல்லை. அப்படி மாறி மாறி இந்த பெண்ணை நாடு சின்னாபனம் ஆக்கப்பட்டிருக்கிறது. எங்கிருந்தோ வர ஆங்கிலேயர் ஃப்ரெஞ்சுக்காரன் இந்த மண்ணில் ஒருத்தன் விரோதத்தை பண்ணிக்குவோம். அங்கே சண்டை நடக்கும், இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும். அவனுடைய பிரதிபலிப்பு இங்கே என்ன பண்ணுவான்னா, ஃப்ரெஞ்சுக்காரன் கடலூரை தாக்குவான். ஏன்னா கடலூர் வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்தது. கிபி 1844 ஃப்ரெஞ்சுக்காரருக்கும் ஆங்கிலேயருக்கும் ஐரோப்பாவிலே போர் உண்டது.
இங்கே தமிழ்நாட்டில் ஏங்க அது வெடிக்கணும்? ஃப்ரெஞ்சு கவர்னரான டியூப்ளே என்ன பண்ணார்னா, ஆங்கிலேயருக்கு உரிமையான சென்னை கோட்டையை கைப்பற்றினார். அங்கே ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் தகராறு 1744. உடனே இந்த டியூப்ளே என்ன செய்கிறாருன்னா, ஃப்ரெஞ்சு கவர்னர் அவர் ஆங்கிலேயருக்கு உரிமையான சென்னை கோட்டை கைப்பற்றுகிறார். அப்பொழுது கோட்டையில் எழுத்தராக இருந்த கிளார்க்கு ராபர்ட் கிளைவ் அவர் கடலூரில் செயின்ட் டேவிட் கோட்டையில் சரண் புகுகிறார். அவர் பாருங்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிலே கடலூர் வருவதற்கு அவர் தான் காரணமாக இருக்கிறார். 1846 பிரெஞ்சுக்காரர்கள் பெண்ணை ஆற்றை தாண்டி அதற்கு ஏறத்தாழ 1.5 கல் தெற்கே இருந்த செயின்ட் டேவிட் கோட்டையை கைப்பற்ற முனைந்தார்கள். அப்பொழுது இந்த கர்நாடக நவாப்பினுடைய பிள்ளைகள் தலைமையில் ஆங்கிலேயர்களுக்கு உதவியாக தனித்தனி 2 படைகள் வந்தன. இந்த ஆங்கில படைகள் 2 படைகள் வந்ததை பார்த்தோன்னே பிரெஞ்சுக்காரன் முறை பெண்ணை ஆற்றில் குதிக்கிறானா. பெண்ணை ஆற்றில் குதித்து ஓட முயன்றார்கள். அதற்குள்ளே நவாப்பின் படைகள் அவர்களை மடக்க முயற்சி செய்தன. அதை பார்த்த பிரெஞ்சுக்காரர்கள் பெண்ணை ஆற்றில் குதித்து கரையேறி தப்பி புதுச்சேரிக்கு 3 கல் தொலைவில் உள்ள அரியாங்குப்பத்தை அடைந்தார்கள். கடலில் இந்த பெண்ணையாற்றில் குதித்து நீந்தி அரியாங்குப்பம் கரையேறாங்க. இப்படி பாருங்கள், அந்த பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர், இந்த ஒரு பக்கம் மராட்டியர், ஒரு பக்கம் ஆங்கிலேயர், ஒரு பக்கம் ஆர்காட் நவாப்பு, இதே தான். அந்த வரலாறு படிச்சிங்கன்னா 5 பக்கம் 6 பக்கம் எவன் மாறி எப்படி போர் பண்ணால் எந்தெந்த ஒரு தொடர்ச்சியாக வெறும் போர் தான். நமக்கே சலிப்பு தட்டிடும். அதனால் இப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. அக்காலத்தில் திருவதிகை கோயில் மிக பாதுகாப்பு மிகுந்த கோட்டையாக இருந்தது. பாருங்கள், கோயில் ஒரு கோட்டை மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்தில். அது முகமது அலிக்கு உரியதான். திருவதிகை கோயில் ஒரு சிவாலயம். அந்த பகுதியை கைப்பற்ற முகமது அலி இந்த கோயிலையும் கைப்பற்றி விட்டார். அதில் ஏராளமான இராணுவ தளவாடங்கள் வைப்பது போல் இருக்கிற ரொம்ப பாதுகாப்பான ஒரு கோட்டை போல் அந்த கோயிலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். டியூப்ளே விடுவானோ ஃப்ரெஞ்சுக்காரன், அவன் என்ன செய்கிறான்னா, அந்த முகமது அலிக்கு உரியதாக இருக்க அந்த கோயிலை இவன் போய் கைப்பற்றுகிறான். அங்கு தம்மை தாக்க வந்த முகமது அலியை ஆற்காட்டுக்கு விரட்டான். ஸோ ஃப்ரெஞ்சு கோட்டை இப்பொழுது, செஞ்சி கோட்டை இப்பொழுது ஃப்ரெஞ்சுக்காரோட கைக்கு போகிறது. திருவதிகை கோயிலை ஃப்ரெஞ்சுக்காரன் கைப்பற்றான் டியூப்ளே. ஆற்காட்டுனா அப்போ வரான், அவனை விரட்டி அடிச்சு விட்றான். அதனாலேயே இப்போ செஞ்சி கோட்டையும் ஃப்ரெஞ்சுக்காரோடைய கண்ட்ரோலே வருகிறது. இப்படி இருக்கு பாருங்கள். அது மாறி எவ்வளோ கொலைகள்னு நினைக்கிறீங்க? மாறி கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ஓடி போய் திருச்சிராப்பள்ளி கோட்டையில் பூந்துக்குவான், செஞ்சி கோட்டையில் பூந்துக்குவானுங்க. இப்படி இந்த கோட்டைகளெல்லாம் அவர்கள் புகுந்து தஞ்சம் அடைய வேண்டியது, அப்புறம் கொஞ்ச நாள் கட்சி படை திரட்டி வேண்டியது, மறுபடியும் போராட வேண்டியது, இப்படியே தான். அதுபோல் தான் இப்போ திருச்சிராப்பள்ளி கோட்டையில் போய் தஞ்சம் புகுறாருன்னா, இந்த சந்தா சாஹிப்பும் பிரெஞ்சுக்காரரும் திருச்சிராப்பள்ளி கோட்டையும் முற்றுகிடுவார்கள். முற்றுக்கு பல காலம் போகும். அதுதான் தக்க சமயம் என்று கருதிய கிளைவ் ஆற்காட்டை கைப்பற்றுகிறார். அப்புறம் 752 சந்தா சாஹிப்பு கொல்லப்படுகிறார். மாறி கொலை, போர், முற்றுகை, சரண் புகிறது, இதே தான் மாறி இந்த வரலாறு. நான் முன்பு கூறியது போல் 1756 பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் போர் உண்டது. அதன் பயனாக பிரெஞ்சுக்காரர் இங்கு கடலூரை தாக்க முயல்கிறார்கள். எப்படின்னா கொடுமை பாருங்கள். அம்முயற்சிக்கு சற்று முன்பு டச்சுக்காரர்களது தேவராம்பட்டினம் கோட்டை பிரெஞ்சுக்காரர் தாக்குதலுக்கு உதவியாக இருக்கக்கூடாத காரணத்திற்காக அதை இடித்து தரைமட்டமாக ஆக்குகிறார்கள். ஒரு கோட்டை கட்டுறது எவ்வளோ நாள் ஆகும்? அதை பீரங்கி வச்சு இடிக்கிறது, இதே வேலை. பிரெஞ்சுக்காரர்கள் கப்பல் வழியாக பீரங்கிகளையும் பிறவற்றையும் பெண்ணையாறு கடலோடு கலக்கும் இடத்தில் இறக்கினார்கள். செயின்ட் டேவிட் கோட்டையை பீரங்கியால் அழிக்க முயற்சி எடுக்கப்பட்டது. கோட்டையினுடைய மதில் மீது இருந்த ஆங்கிலேய பீரங்கிகள் குண்டுகளை பொழிந்து பகைவர் முயற்சியை அவர்கள் தடுக்கிறார்கள். இதுக்காக பீரங்கி அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறான் பாருங்கள், பெண்ணையார் போய் கடலில் கலக்கிற இடத்துல. ஆக ஆங்கிலேயர்கள் 1760 வந்தவாசியில் நடைபெற்ற போரிலே பிரெஞ்சுக்காரரை கடுமையாக தோற்கடிக்கிறார்கள். இதில் தான் அந்த டியூப்ளேக்கெலாம் ஒரு வேறு விதமான பேர் வருகிறது, தவறான பேர் அவர் தோல்விக்கு அவர் தான் காரணம் குற்றஞ்சாட்டுகிறார்கள்.
அவர்கள் பிரான்ஸுக்கு திரும்ப அழைக்கிறார்கள். அவர் ஒரு சாதாரண போர் வீரன் போல நடத்தி அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அதெல்லாம் ஒரு தனி கதை. அவர் டூப்ளே திரும்ப அழைக்கப்படுகிறார். அது காரணமாக இருந்தது இந்த வந்தவாசி போர் தான். அது 1766 வந்தவாசியில் நடைபெற்ற ஒரு போர் அது. அதில் ஆங்கிலேயர்கள் இந்த பிரெஞ்சுக்காரரை மிக கடுமையாக தாக்கி தோற்கடிக்கிறார்கள். அந்த போர் தான் இனி இந்தியா அல்லது தமிழ்நாடு ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா, அல்லது இந்தியா ஒட்டுமொத்த இந்த பேன் இண்டியான்னு சொல்கிறான் பாருங்கள், அது பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணுமா நிர்ணயம் பண்ண போகிற இந்த வந்தவாசி போர் தான். ஆங்கிலேயர்கள் மிக கடுமையாக தாக்கி பிரெஞ்சுக்காரரை அழித்ததினாலே பிரெஞ்சுக்காரர் ஆளை விட்டால் போதுன்னு ஓடி போய் அவர்கள் புதுச்சேரியிலே சரண் புகுந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இவர் எங்கும் அவர்கள் தலை தூக்கவே இல்லை. அதனால்தான் அந்த பாண்டிச்சேரி தவிர மற்ற அத்தனை பகுதியும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிலே அது வருகிறது. பிரெஞ்சுக்காரருடைய ஆதிக்கத்தில் இருந்த திருவண்ணாமலை, பெருமுக்கல், வானூர், விழுப்புரம், வழுதாவூர், திருவதிகை, சிதம்பரம், விருத்தாச்சலம், கடலூர் என்ற இடங்கள் படிப்படியாக எல்லாம் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டன. இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுங்க? பிரெஞ்சுக்காரர் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த வந்தவாசி போரினுடைய விளைவினாலே இத்தனை ஊர்களும் பிரெஞ்சுக்காரருடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த ஊர்கள் அத்தனையும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. படிப்படிப்படியாக எல்லாம் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டன. கடலூரில் ஆங்கிலேயர் முன்பு செய்திருந்த பாதுகாப்புகள் யாவும் பிரெஞ்சுக்காரால் அழிக்கப்பட்டு விட்டன ஏற்கனவே. இருந்தாலும் இப்பொழுது எல்லாம் கடலூர் பகுதி மற்றும் நான் சொன்ன அத்தனை ஊர்கள், பெருமுக்கல், வானூர், திருவண்ணாமலை, வழுதாவூர், திருவதிகை, சிதம்பரம், விருதாச்சலம், கடலூர் எல்லா இடங்களும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றன. இந்த ஹைதரும் திப்பு ஒரு பெரிய தாக்கத்தை இந்த பண்ணையாற்றங்கரையிலே அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். மைசூர் நாட்டு அரசரிடம் செல்வாக்கு பெற்றிருந்த குதிரை வீரர் தான் இந்த ஹைதர் அலி. அவர் சூழ்ச்சியால் மைசூர் நாட்டுக்கு அரசராகிறார். அது பாருங்கள், அங்கே கூட சூழ்ச்சி தான். இந்த செய்திகள்லாம் நீங்கள் திப்புவின் வாள்னு ஒரு நூல் இருக்குது, ஒரு 400-500 பக்கம் உள்ள ஒரு நூல். இது ஒரு நாவல் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த திப்புவின் வாளுங்கிறது நீங்கள் படிக்கணும். எவ்வளோ செய்திகள் அதில், எப்படி யார் யார் இந்த பிரெஞ்சுக்காரனுக்கும் ஆங்கிலேயருக்கும் எப்படி மாறி வந்தது, நடுப்பிறந்த அவுரங்கசீப் நாட்டில் என்னென்ன செய்தாங்க, எப்படி பழி வாங்கினார்கள், எப்படி பழி வாங்கப்பட்டார்கள், நிறைய செய்தி அதில் இருக்குது. ஏன்னா மாபெரும் வீரர்கள். இந்த ஹைதர் அலியும் அவங்க தகப்பனாரும் சாதாரண திப்பும் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் சாதாரண ஆட்கள் இல்லை. அவர்களெல்லாம் இந்த வெள்ளையர்கள் எப்படி வஞ்சித்து பழி வாங்கினார் என்பதை படிக்கிறதுக்கு இந்த திப்புவின் வாழ்வின் நூலை எல்லோரும் படிக்க வேண்டும். ஆக இவரே சூழ்ச்சி தான் அரசராகிறார். யாருங்க? மைசூர் நாட்டு அரசன் செல்வாக்கு பெற்றிருந்த குதிரை வீரர் தான் ஹைதர் அலி. இந்த ஹைதர் அலியே சூழ்ச்சியால் தான் மைசூர் நாட்டுக்கு அரசரானார். அவர் 1780 செங்கம் கணவாய் வழியாக கடலூர் மீது படையெடுத்தார். இதெல்லாம் பெண்ணை நாடு. அவருக்கும் ஆங்கிலேயருக்கும் பரங்கிப்பேட்டையில் கடும் போர் நடந்தது. இப்பவும் போனீங்கன்னா பரங்கிப்பேட்டைக்கு அந்த ஊருக்கு வெளியிலே ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் மிக கடுமையான போர் நடந்தது. ஆக இந்த ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் பரங்கிப்பேட்டை நடந்த ஒரு கடும் போர். பரங்கிப்பேட்டை செல்கிறவர்கள் அந்த கல்வெட்டை பார்க்கலாம். அது எங்கே போர் நடந்ததோ அந்த இடத்துல நட்டுருக்காங்க அந்த கல்வெட்டை. ஹைதர் அலி முற்றுமாக தோற்கடிக்கப்பட்டார். பிரெஞ்சுக்காரர் ஹைதர் அலியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு கடலூரை தமதாக்கி கொள்ள விரும்பினார்கள். ஏன்னா அவங்க எப்படியாவது கடலூர் மணி ஆங்கிலேயரை விரட்டணும்னு இவர் எண்ணம். ஸோ ஹைதர் அலி உதவி நாடினார்கள். பிரெஞ்சுக்காரர் ஹைதர் அலியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு கடலூரை தமதாக்கி கொள்ள விரும்பினார்கள். ஹைதர் அலியின் மகனான திப்பு சுல்தான் பிரெஞ்சுக்காரர் உதவியுடன் கடலூரை தாக்கினார். ஆங்கிலேயர்கள் சரணடைந்தார்கள். 1783 ஏப்ரல் திங்களிலே த புஸ்லி என்ற பிரெஞ்சு படைத்தலைவர் கடலூரை அடைந்தார். அவர் பிரெஞ்சுக்காரர். ஆங்கில படைத்தலைவர் ஸ்டூவார்ட் என்பவர் அவரை கடலூருக்கு அருகில் தாக்கினார். பல நாட்கள் போர் நடந்தது. 1785 உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி கடலூர் ஆங்கிலேயரிடமும் புதுச்சேரி பிரெஞ்சுக்காரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதுதான் கடைசி ஒப்பந்தம். அதற்கப்புறம் புதுச்சேரி மட்டும் போதும், இதை நம்ம காப்பாற்றி இருந்தால் போதுங்கிற நிலைக்கு பிரெஞ்சுக்காரர்கள் வருகிறார்கள். அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிலே வருகிறது.
இந்த ஒப்பந்தம் தான் இது 1785 போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த உடன்பாடு முடிதான் கடலூர் ஆங்கிலேயருக்கும் புதுச்சேரி பிரெஞ்சுக்காரருக்கும் போனது. 1790 திப்பு சுல்தான் ஆங்கிலேயருடன் பல இடங்களிலே போரிட்டு தோல்வியுற்று ஓடினார். ஏன்னா இவங்களுக்கு இந்த ஆயுதப்படை ரொம்ப அதிகம், இந்த பீரங்கி படையெல்லாம் அதிகம் ஆங்கிலேயருக்கு. 1799 திப்புவின் தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது. அப்போது நடைபெற்ற போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். இது நிறைய சினிமா படம் கூட வந்திருக்கு. ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி அது. ஒரு வஞ்சனை தான் அதுவும். அப்பொழுது நடைபெற்ற போரிலே திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். ஆங்கிலேயருக்கு நண்பராக நடித்து வந்த முகமது அலியும் அவர் மகனும் திப்புவிற்கு ரகசியமாக உதவி செய்து வந்தார்கள். இதனை அறிந்த ஆங்கிலேயர் அசீம் முத் தௌலா என்பவரை ஆர்காட் நவாப்பாக ஆக்குகிறார்கள். அந்த நவாப்பு கர்நாடகம் முழுவதும் ஆங்கிலேயர் ஆட்சியிலே விட்டுவிடுவதாக 1801 எழுதி கொடுத்தார். இதுதான் ஒட்டுமொத்த கர்நாடகா ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் போனது இந்த 1801 எழுதி கொடுத்த ஒப்பந்தம்தான். இப்படி பெண்ணையாறு பாய்கிற அந்த நிலப்பகுதி, அதை சுற்றியுள்ள பகுதியும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டது. 1747 ஆகஸ்ட் முதல் தான் நம்ம நாடு சுதந்திரம் பெற்றது. அது வரையில் பாருங்கள், இந்த சுதந்திரம் அடைகிற வரையில் இந்த பெண்ணை நாடு, நான் சொல்லுகிற அந்த பெண்ணை நாடு எவ்வளவு போர், எத்தனை விதமான தாக்குதல் பாருங்கள். முதல்ல பல்லவர் வந்தான். சங்ககாலம் முடிந்து கிபி 3 கிபி 6 வரை சங்ககாலம் என்று சொன்னேன். இந்த கிபி 300 சங்ககாலம் முடிந்த உடனே பல்லவர் ஆட்சிக்கு வருகிறாள். சங்ககாலம் முடியல, பல்லவர் வந்தால் சங்ககாலத்தை முடிச்சுட்டான். அவன் வடமொழியை தூக்கி பிடித்தவர்கள், வேதத்தை மூலமாக வைத்திருந்தவர்கள், சங்கமெல்லாம் ஒழிச்சுட்டான். ஆக சங்கம் முடிந்தது. இவர்கள் 600 ஆண்டு இவர்கள் ஆளுகிறார்கள். ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் ஒருத்தரும் 600 ஆண்டு பல்லவர் ஆட்சியிலே வருகிறது. அப்போ பாருங்கள், அப்போ பெண்ணை நாடு முழுவதும் பல்லவர் ஆட்சியில் வந்து விடுகிறது. அதற்கு பின்னாலே விஜயாலய சோழன் தலையெடுக்கிறான். பிற்கால சோழர் துவங்குகிறது. அதற்கு மேலே சோழமண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டிலே இந்த பெண்ணை நாடு வருகிறது. இப்படி ஒரு 400 வருஷம். அதுக்கப்புறம் 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராசராசன், 3ஆம் ராஜேந்திர சோழன் இவெல்லாம் மிக வலிமை குறைந்த மன்னர்களாக இருந்து மீண்டும் பிற்கால பாண்டியருடைய கட்டுப்பாட்டிலே பெண்ணை நாடு வருகிறது. அதற்கு பின்னால் தான் ஹொய்சலர்கள், அவர்கள் கொஞ்ச நாள் ஆள்கிறார்கள் இந்த பெண்ணை நாட்டை. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, மராட்டியர்கள். அதனடுப்புறம் தான் இந்த முகமதுடைய ஆட்சி வருகிறது. ஆர்காட் நவாப்புகள் ஆட்சி. அவுரங்கசீப் நேராக வருகிறான், நவாப்பை நியமிக்கிறான். என்னென்ன அவன் நியமிப்பான் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு. அப்புறம் ஒரு நவாப்பு என்ன அவுரங்கசீப்பினுடைய கட்டுப்பாட்டு இல்லை, நானே சக்கரவர்த்தி, அவரே ஒரு சிற்றரசாக அவர் மாறிடுவார். இப்படி தான் நவாப்புகள் உருவாகிறார்கள். அப்புறம் நவாப்பு காலத்திலே தான் இந்த பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். நம்ம ஆங்கிலேயர்னால் பொதுவாக சொல்கிறோம். ஆனால் ஆங்கிலேயர் என்பது பிரிட்டிஷ் தான் குறித்தார். டச்சுக்காரர், போர்ச்சுகீசியர், ஆங்கிலேயர்னு பிரிட்டிஷ்காரர்கள். இவருடைய 3 கட்டுப்பாட்டிலே மாறி மாறி சண்டை பீரங்கி சண்டை, முற்றுகை இப்படியே போகிறது. கடைசியில் ஒரு ஒப்பந்தத்தினாலே கடலூரை ஒப்படைத்துவிட்டு பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியோடு வந்து விடுகிறார்கள். அந்த ஒப்பந்தம் தான் கடைசியாக பிரெஞ்சுக்காரரை பாண்டிச்சேரியோடு ஒதுக்கியது. அது சுதந்திரம் அடைகிற வரையில் அது பிரெஞ்சுக்காரருடைய கண்ட்ரோல் தான் இருந்தது. அதன் பின்னாலே அந்த ஒப்பந்தத்தின்படி ஆங்கிலேயர்கள் தமிழ்நாடு முழுவதையும், ஏன் இந்தியா முழுவதும் கூட ஆண்டார்கள். இப்படித்தான் பெண்ணை நாட்டு வரலாறு செல்கிறது. இதோடு பெண்ணை நாட்டு வரலாறை முடித்துவிட்டு பெண்ணை நாட்டு ஊர்களை பற்றி அடுத்த உரையில் நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த உரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.